பிஷ்னாய்க்கு லாஸ்ட் ஒரு போன சீசனும் கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருந்தது. இந்த சீசனும் அப்படிதான் இருக்கு. அவர் முதல்ல நம்ம சேனல்லே பேசிட்டோம், எக்ஸ்ட்ரானே பவுலர் தான். ஆனா எப்ப அவர் அந்த கூகுளி மட்டும் தான் போடுவேன், அவர் பேர் லெக் ஸ்பின்னரு, நான் லெக் ஸ்பின் எல்லாம் போட மாட்டேன், கூகுளி மட்டும் தான் போடுவேன்றதை மாத்துறாரோ அப்ப கொஞ்சம் எஃபெக்டிவா இருப்பாரு. அதை மாத்தலாம் கண்டிப்பா எடுத்து அடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு எண்டு கிட்ட ஒரு எண்டு தூரம். இவருக்கு சூப்பரா போட்டாரு KL ராகுலுக்கு கூகுளி. அதே கூகுளியே கொஞ்சம் உடம்புக்கு போட்டோன்னே ஒரு எண்டு கிட்ட மடக்கி அடிச்சாரு, 6 போயிடுச்சு. சோ அதை மாத்தணும். அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி மயங்க் யாதவ் மறுபடியும் மயங்க் யாதவ் போன சீசன் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதை வச்சு அவங்க டீம்லயே அவர் தான் பெஸ்ட் பவுலர், அவர் தான் பண்ணுவாருன்றது அது எனக்கு ஓகேவா தோணல. மேபி போன சீசன் 14 இல்ல போன சீசன் வந்து நல்லா பண்ணாரு, இன்ஜுரினால விளையாடல. லைக் ஆனா அவர் வந்து அவர் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவரை ரீடைன் பண்ணிட்டாங்க போது கண்டிப்பா அவர் வந்து ஒரு கீ பவுலரா தானே இருந்திருக்கணும். கீ பவுலரா கீ பவுலர்லாம் சொல்ல முடியாது. அவர் யூஸ் பண்ணி இப்போ திக்வேஷ் ராட்டி எடுத்துக்கலாம். அவர் பெஸ்ட் பவுலர்லாம் இல்ல, அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணி கூட்டினாங்க, அவரோட கிட்ட இருக்க டேலண்ட்டை வச்சு வளர்த்திருக்காங்க. அதான் பாயிண்ட். நீங்க சொல்றது வந்து கீ பவுலர்னு சொல்லிடுறீங்க. அதுக்கு நான் சொல்ல வரேன், அவர் 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அப்படி கூட அவங்க டீம் ஒரு பெஸ்ட் பவுலர் பிராங்கா சொல்லணும்னா இப்ப இருக்கிற பிரான்சைஸ் வச்சு பார்த்தா ஆவேஷ் கான் தான்.